How many of you are happy in this morning? இந்த காலவேளை எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Can we all say a big hallelujah? Hallelujah. Louder please. Hallelujah. I would like to thank my Almighty God for having given this opportunity today morning to speak about Psalms 13. இந்த காலவேளையிலே 13வது சங்கீதத்தை குறித்து வாசிக்கும்படி தேவன் கொடுத்த இந்த வாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். The title of the Psalms 13 இந்த 13வது சங்கீதத்தினுடைய தலைப்பு belongs to David. இங்க தாவீதை குறித்ததான தலைப்பு. And it can be divided into 3 divisions. இங்க மூன்று பகுதிகளாக இந்த சங்கீதத்தை பிரிக்க முடியும். And first 2 verses talks about முதல் 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் David's anxiety. அங்கே தாவீதினுடைய அங்கலாய்ப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். And 3rd and 4th verses talks about அங்க 3வது வசனமும் 4வது வசனமும் சொல்லுகிற கருத்து என்னவென்றால் David's request அங்க தாவீதினுடைய வேண்டுகோள் or intercessory. அல்லது தாவீதினுடைய மன்றாட்டு ஜெபம். And 5th and 6th verse talks about அங்கே 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் David's faith. அங்க தாவீதினுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறது. Hallelujah. Hallelujah. First 2 verses about David's anxiety. முதலாவது 2 வசனம் தாவீதினுடைய வியாகுலம். And third and fourth talks about David's request. 3வது வசனம் 4ஆம் வசனம் தாவீதினுடைய வேண்டுகோள். And 5th and 6th talks about David's faith. இங்கே 4வது வசனமும் 5ஆம் வசனம் 6ஆம் வசனமும் தாவீதினுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறது. In this first 2 verses இந்த முதல் 2 வசனங்கள் we see the word how long. அங்கே எவ்வளவு பெரிய வசனம் என்பதை நாம் பார்க்கிறோம். The word how long is repeated for 4 times. அங்கே ஒரு வார்த்தை 4 முறை வருகிறதை நாம் பார்க்கிறோம். The word how long is repeated is எவ்வளவு தூரம் எவ்வளவு நாள் என்று சொல்லி எதுவரைக்கும் அதை நாம பார்க்கிறோம். எதுவரைக்கும் 2வது வசனத்தில் எதுவரைக்கும், அதே கடைசியில் எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை வைத்துவான், இப்படி 4 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். David expresses his anxiety அங்கே தாவீது தன்னுடைய வியாகுலத்தை அவன் விவரிக்கிறான் by the word asking God how long. அங்கே எவ்வளவு காலம் ஆண்டவரே என்று அவன் கேட்கிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். And in our own personal lives அவன் சொந்த வாழ்க்கையிலே none would have been asked this question without asking this question to God. அங்கே வேற யாரும் இந்த கேள்வியை கேட்காம தேவனிடத்திலே இருந்தது இல்லை. In our personal lives நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே கூட when we talk to God நாம் ஆண்டவரிடத்திலே பேசும் பொழுது we would have definitely asked this question as how long God. நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம ஆண்டவரிடத்திலே கேட்போம். எவ்வளவு நாள் ஆண்டவரே, எத்தனை நாள் ஆண்டவரே, எவ்வளவு காலம் என்று சொல்லி நாம் கேட்பது வழக்கமாக இருக்கிறது. Do you know when this question raises? இது எப்பொழுது இந்த கேள்வி எழும்புகிறது என்றால் when we meet some failures, நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள் இருக்கும் பொழுது மாத்திரம்தான். when we meet continuous failures, நாம் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிற நேரத்தில், when our prayers are unanswered, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத பட்சத்தில், when our requests are unfulfilled, நம்முடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாத நேரத்தில், when we undergo afflictions, நம்முடைய நெருக்கத்தின் பாதையிலே நாம் போகும் பொழுது, when we come across trials and temptations, நம்முடைய சோதனைகள் வழியாக பிரச்சனை வழியாக நாம் கடந்து போகும்போது we ask God, நாம் ஆண்டவரை கேட்போம். God, it is how long? ஆண்டவரே, இது எவ்வளவு காலம் என்று கேட்போம். We happen to lose words to God. நீங்க ஆண்டவரிடத்துல சில வார்த்தைகளை நாம் விட்டுருவோம். Lord, how long will I be suffering in this situation? இந்த சூழ்நிலையில எவ்வளவு காலம் ஆண்டவரே நான் வாழணும் அப்படின்னு கேட்போம். But in Genesis 15, ஆனால் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, the father of faith called Abraham அங்கே விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் asked God, தேவனை கேட்கிறார், Lord, you didn't give me a child, ஆண்டவரே நீர் எனக்கு குழந்தை கொடுக்கவில்லை, or neither the generation of mine, ஆனா என்னுடைய தலைமுறை எனக்கு தேவை, but I have a servant called Eliezer, ஆகவே என்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை நான் கூப்பிடுவேன், who is doing all household works, என்னுடைய எல்லா வேலைகளையும் பணிமுட்டுகளையும் செய்கிற அந்த வேலைக்காரனை கூப்பிடுவேன், and checking all the activities at my home. என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் குறித்து அவரிடத்தில் நான் கேட்பேன். If at all, if I would have had a child,
ஒருவேளை எனக்கென்று ஒரு மகன் இருப்பானானால் I shouldn't have kept a servant in this situation. இந்த சூழ்நிலையில நான் வேலைக்காரன் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. So Abraham was praying to God in a very anxiety manner. இந்த வியாகுலமான சூழ்நிலையிலே அப்படியாக அவன் வேண்டுகிறான். Lord, how long? ஆண்டவரே எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம்? When will you give me a child, O Lord? எப்பொழுது ஆண்டவரே எனக்கு நீர் பிள்ளையை தருவீர்? எவ்வளவு காலம் நான் காத்திருக்கணும்? So likewise, இதே மாதிரியாக dear brethren, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, I would say that when we put in a same situation, நாம் இதே சூழ்நிலை நாம் இருக்கிற நேரத்திலே, when we are sailing in the same boat, இதே போட்ல நாம போகும் பொழுது we often ask God how long. அடிக்கடி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒன்று, இது எத்தனை காலம் நீடிக்கும் ஆண்டவரே? Rather losing words to God, இப்படி ஆண்டவரிடத்தில் சில வார்த்தைகளை நாம் விட்டு விடுவோம். kindly never give up. தயவுசெய்து அந்த வார்த்தையை நம்ம விட்டுருங்க. But God answer your prayers. ஆனால் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர். Though it is not immediately. ஆனால் ஒருவேளை அது உடனடியாக இல்லாமல் இருக்கலாம். But definitely he will answer. ஆனால் நிச்சயமாகவே அவர் பதில் கொடுப்பார். You got to read Genesis 13:12. அங்கே 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Who deafeth maketh the heart sick, but when the desire cometh, it is a tree of life. அங்கே ஆதியாகமம் 13:12 வாசிக்கிறோம். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும், நீண்ட நாள் காத்திருப்பது இளைக்க பண்ணும், பட் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். சாரி, இட் இஸ் Proverbs 13:12. நீதிமொழிகள் 13:12 நீண்ட நாள் காத்திருத்தல் இளைக்க பண்ணும், உடலை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம். பட் நிச்சயமாக பதில் உண்டு. But you just have to examine yourself. இந்த சூழ்நிலையிலே நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். Why God has unanswered all your prayers? ஏன் என்னுடைய எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கப்படவில்லை என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். For certain request. இது For certain request alone, why God did not answer you? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பதிலை கொடுக்கலங்கிறதை நீங்க சிந்திச்சு ஆராய்ந்து பாருங்க. Why is because ஏனென்றால் you just have to cover up all the hatredness and foeiness and the enemies which you had and you have in your life. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் ஏன் கொடுக்கப்படாமல் தாமதமாக இருக்கிறது என்றால், நமக்குள்ளே நம்முடைய வெறுப்புகளையும் பகைமையையும் விரோதத்தையும் மறைத்து வைத்திருக்கிறதுனால அல்லவா? So you need to eradicate and remove all the hatredness. நாம் எல்லா இந்த பகைமை உணர்வுகளையும் நாம் அடியோடு அழிக்கப்பட வேண்டும். And all the enemies and the bitterness, எல்லா விரோதத்தையும் கசப்பையும் you need to remove completely from your heart. முற்றிலுமாக நம்முடைய இருதயத்திலிருந்து அதை விலக்க வேண்டும். Whomever may be, நாம் யாரா இருந்தாலும் சரி, whether your relatives or your blood ones or your neighbors, your sisters or your brothers, anyone whoever may be, அவர்கள் ஒருவேளை உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், ரத்த சம்பந்தப்பட்ட உங்களுடைய சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்களை மன்னித்தாக வேண்டும். அந்த பகைமையை நாம் எடுத்தாக வேண்டும். Take up a decision right now. நாம் அந்த விதமான தீர்மானத்தை உடனே எடுக்கும் பொழுது, if you take up a decision that you will never have hatred in anyone's heart, ஆண்டவரே என்னுடைய இதயத்தில் இனி இந்த பகைமை இருக்காது என்று நாம் தீர்மானிக்கும் பொழுது, and when you pray to God, God is there to answer you immediately. உடனே ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். When you pray to God with all the hatredness and the bitterness in your heart, நம்முடைய இதயத்திலே நம்முடைய கசப்பை விரோதத்தை பகைமையை வைத்து ஜெபிப்போமானால், then there is no difference between a believer and a non-believer. பிறகு நாம் விசுவாசிக்கும் அது வித்தியாசமே இல்லாம போய்டும். But make it a point and take a decision right now that you are going to forgive each and everyone, as we heard last week.
கடந்த வாரத்தில் நாம் கேட்டது போல நாம் மற்றவர்களை கண்டிப்பாக மன்னித்து ஆக வேண்டும். Amen. Amen. Then we are in a situation that God will definitely answer all our prayers. அந்த சூழ்நிலையில் நாம் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் தாமே நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். You can question to God and you can ask God, then what's the thing where I'm going wrong, if at all, if you would have forgiven everyone. ஒருவேளை ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே ஏன் இந்த காரியம் மாறுதலாய் போய் கொண்டிருக்கிறது, இந்த காரியம் ஏன் சாதகமாய் வரவில்லை என்று நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்கும் பட்சத்திலே அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். After removing your bitterness and the hatredness with anyone whomever may be, உங்களுக்கு விரோதியோ பகைமையோ யாராய் இருந்தாலும் அவர்களை நாம் மன்னிக்க கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறோம். God is there to bless you immediately. அப்பொழுது நாம் அப்படி செய்யும் பொழுது தேவன் உடனடியாக நமக்கு பதில் கொடுக்கிறார். God will answer all your prayers immediately. உடனடியாக எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Though they have hurted you, though they have spoke ill about you, but whatever the situation is, God is there to answer you all your prayers, which if at all, if you remove all the hatredness. ஒருவேளை அவர்கள் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், அவர்கள் உங்களை அவமானப்படுத்தும்படி பேசியிருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் அவர்களை நீங்கள் மனதார மன்னித்தால் வழியே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காது. நாம் மன்னித்தோமானால் நிச்சயமா தேவன் பதில் கொடுப்பார். Hallelujah. Amen. And the third and fourth verse talks about the David's request. அங்கே 3வது 4ஆம் வசனத்தில் தாவீதினுடைய விண்ணப்பத்தை பார்க்கிறோம். In this verse, இந்த வசனங்களிலே David laments and cry and talks about all his requests and pleasing God. அங்கே தேவனிடத்துல இப்படியாக விண்ணப்பிக்கிறான். அவனுடைய எல்லா வியாகுலத்தையும் எல்லா விதமான கலக்கங்களையும் புலம்பல்களும் அந்த வசனத்தில் தெரிகிறது. When at times we are down, நாம் ஒருவேளை நாம் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல we cry, we lament, we seek help to man. ஆண்டவரிடத்துல நாம கேட்போம், அல்லது மனிதனிடத்துல நாம் புலம்புற நேரத்துல, கஷ்டப்படுற நேரத்துல, துன்பப்படுற நேரத்துல மனிதனிடத்துல போய் உதவியை கேட்போம். But do not give hope. ஆனா நம்பிக்கை விட்டுறாதீங்க. God is there, trust in the Lord always. ஆண்டவர் எப்பொழுதுமே உதவி செய்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவரை சார்ந்து கொள்ளுங்கள். He says in the third and fourth verse to cleanse my eyes. அங்கே 3வது 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவரே என் கண்களை சுத்தமாக்கும் என்று வேண்டுகிறான். So having undergone all the situation in the personal lives, அங்கே பல பிரச்சனை நடுவிலே இவன் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்த போதிலும் he said, அவன் சொல்லுகிறான், Lord, cleanse my eyes. ஆண்டவரே என்னுடைய கண்களை கழுவியருளும் சுத்திகரித்திருளும். Because ஏனென்றால் having undergone all the difficulties, அவன் இப்படிப்பட்ட எல்லா விதமான கடினமான சூழ்நிலையில வந்திருந்த போதிலும் we wouldn't have a clear mind in our situations when we come across. நாம் அந்த காரியங்களை கடந்து வரும் பொழுது நாம் அதை குறித்த ஒரு தெளிவில்லாமல் இருப்போம். But trust in the Lord always. எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். Cast all your burdens to God rather to man. அந்த மனிதனிடத்தில் உங்களுடைய பிரச்சனையை சொல்றதை விட தெய்வத்திலே உங்களுடைய பிரச்சனையை தூக்கி எறிந்து விடுங்கள். And you will have, definitely there is an end. அங்கே நிச்சயமாகவே முடிவை நீங்கள் காண முடியும். And according to Proverbs 23:18, அங்கே நீதிமொழிகள் 23:18 வசனத்தில் வாசிக்கிறோம். sure there is an end. நிச்சயமாகவே முடிவு உண்டு. Then expectation shall not be cut off. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. In this situation, இந்த சூழ்நிலையிலே you just have to comment and lament on God. நீங்கள் இந்த சூழ்நிலையில் ஒருவேளை தேவனிடத்திலே நீங்கள் புலம்பலாம். To have a clear mind, அங்கே ஆண்டவரிடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளும்படி, அதாவது ஒரு தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரிடத்துல கேட்கலாம். at all times. எல்லா நேரத்திலும். At times we tend to move from our path, நாம் ஒருவேளை நம்முடைய பாதையிலிருந்து விலகும் போது, from our plans, நம்முடைய திட்டத்திலிருந்து, from His ways, from God's ways, நம்முடைய வழிகளிலிருந்து. but we need to make sure to have faith on God. நாம் கண்டிப்பாக தேவனிடத்திலே என்னுடைய விசுவாசம் இருக்கிறதா என்பதை நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We need to listen to God for what God says. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்த கவனம் இருக்க வேண்டும். And Joseph was examined by many times. அங்கே அநேக நேரங்களிலே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம்.
He was examined many times, அவன் தன்னைத்தானே சோதித்து அறிகிறதை பார்க்கிறோம். but he undergone many sins. அவன் பலவிதமான பாவ சூழ்நிலையிலே கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. But he was so clear in his mind. ஆனால் அவனுடைய மனசிலே மிகவும் தெளிவுள்ளவனாய் இருந்தான். But likewise, அதே மாதிரி we never need to give up. நாமும் நம்முடைய நம்பிக்கையை பரிசுத்தத்தை விட்டு விடாமல் இருப்போம். We need to be clear and be familiar, be legible what we think and do. We need to be clear in our mind what we do. நாம் என்ன செய்கிறோம் என்கிற காரியத்தை குறித்த தெளிவு நமக்கு மனதில் இருக்க வேண்டும். Make sure that we need to have faith on God. தேவனிடத்தில் நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். And according to the last verse, கடைசி வசனத்தின்படி, I will sing unto the Lord for he is good. அவர் நல்லவராய் இருக்கிறதுனால் நான் அவரை மகிழ்ந்து பாடுவேன். God is good all times. அவர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். In our lives especially. விசேஷமா நம்முடைய வாழ்க்கையிலே. Likewise, according to Psalms 118 and 17, அங்கே சங்கீதம் 118 வசனத்தின்படி, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். Amen. Amen. So we need to cling on to this verse. இந்த வசனத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். Being a believer or a non-believer or a junior or senior, whomever may be. நாம் ஒருவேளை இப்போ வந்தவங்களா இருக்கலாம், பழைய முதிர்ந்தவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் we need to make sure that God has a plan for us. நம்முடைய திட்டங்களுக்கு நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We may feel like that we are left over. நாம் கைவிடப்பட்டு விட்டோம் என்று நாம் நினைக்க கூடாது. But make sure God is teaching you certain things in those times. அந்த சூழ்நிலைகளிலே, கடினமான சூழ்நிலைகளிலே, உபத்திரமான காலத்திலே கடவுள் நமக்கு அந்த உபத்திரத்தின் வழியாக கற்றுக் கொடுக்கிறார், பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். I would say a small example. ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். When I work in the morning or 12 or 1 o'clock, நான் மத்தியானம் 11 மணி 12 மணி 1 மணிக்கு நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது, if I come across a conference call or any important call, if I get through the official meet, என்னுடைய அலுவலக சம்பந்தமாக கான்ஃபரன்ஸ் கால்ல நிறைய ஃபோன் கால் வரும். I will have so many troubles through Jophiel. ஆனால் அந்த நேரத்திலே ஜோஃபியல் மூலமாக अनेक தொந்தரவுகள் வரும். But in fact at times I think of to cry literally. ஒருவேளை அந்த நேரத்துல நான் எழுத்தின்படி அழ வேண்டிய சூழ்நிலை கூட வரும். But if my father comes, I feel like crying, but I don't at times. But if my father comes at times, I feel like crying, but I don't. ஆனா என்னுடைய தகப்பனார் அந்த இடத்துல வந்துட்டாருன்னா எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது, நான் அந்த அழ வேண்டிய சூழ்நிலையே வராது. But what he taught me is like, அந்த நேரத்துல என்னோட தகப்பன் என்ன சொல்வார் என்றால், if he does good things, you are you are smiling at all ways. அவன் நல்லதை செய்யும் போது நீ அவனை பார்த்து சிரிச்சு சந்தோஷப்படுறல்ல. If he do mischievous, you need to agree whatever he does. அவன் செய்யும் பொழுது அது ஒருவேளை உனக்கு அது பிடிக்காம இருந்தாலும் அல்லது பிடிச்ச காரியமா இருந்தா சந்தோஷப்படுற. If he do any mischievous, ஒருவேளை அவனுக்கு விருப்பம் இல்லாத அவன் செய்யும் போது, you need to agree and you need to be patient at all times. அந்த நேரத்துல நீ பொறுமையை கையாளணும் நான் சொல்லி கொடுத்திருக்காங்க. But what I learned is like, என்னோட வாழ்க்கையில என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், in this small little things itself we are unable to handle our patience. இந்த சின்ன விஷயத்துல நம்மளால ஒரு பொறுமையை கையாள முடியலையே என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். Then think of God, what all he has undergone in his life. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், when we need to think and compare ourselves with God, what all he has undergone in his life. In his life. We need to think of God. நாம் தேவனை கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவு பாடுகள் உபத்திரம் வழியாக அவர் போனார்ங்கறதை நாம் சிந்திக்க வேண்டும். We need to compare ourselves what we are undergoing and what God has undergone.
ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அவர் உபத்திரம் வரும்போது பிரச்சனை வரும்போது எப்படி நடந்து கொண்டார், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்ற விஷயத்தை நாம வித்தியாசப்படுத்தி நாம பார்க்கணும். அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். When I think of it comparingly, அதை நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கும்போது I console myself like, Lord, I just have to handle much more patience in each and everything. ஆண்டவர் பிரச்சனை நேரத்தில் அவர் எப்படி பொறுமையாக கையாண்டார் என்ற காரியத்தை நினைக்கும் பொழுது நான் இந்த நேரத்தில் ஆண்டவரே நானும் அந்த அதே விதமாக உம்மை போல நானும் அந்த பொறுமையை கையாளணும் என்று நான் கேட்பேன். So be patient at all situations. எல்லா சூழ்நிலையிலும் நான் பொறுமையாக இருக்க வேண்டும். What may ever and whatever the situation is. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நான் பொறுமையை கையாள கடமைப்பட்டிருக்கிறோம். Though the storm comes and take away you, ஒருவேளை புயல் அடிச்சு நம்மளை தூக்கிட்டு போற சூழ்நிலை வந்தாலும் be still and know that you are God. நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் அவர் ஒருவரே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். God is good all times. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறார். May God bless these verses. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. May his name be alone glorified all times. அவருடைய நாமம் மாத்திரமே எல்லா நேரத்திலும் மகிமைப்படுவதாக. Hallelujah. Hallelujah. Amen. Amen.